நான் இன்னைக்கு சேமியா பாயசம் உண்டாக்க போகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு எனக்கு நான் காமிச்சது பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போமா? சேமியா நான் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். சரியா? நெய்யில் விடணும். நெய் இங்கே இல்லை, அதனால் பட்டர் இருந்து பட்டரில் கொஞ்சம் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். சவ்வரிசி, கிராம்பு, கருவேப்பட்டை, ஏலக்காய், அண்டிப்பருப்பு, உணக்கமுந்திரி, கொஞ்சம் பட்டரு, பஞ்சாரை, தேங்காய் பால் இவ்வளவு போட்டு நம்ம சேமியா பாயசம் உண்டாக்க போவோம். நீங்களும் அப்பப்போ செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நம்ம திடீர்னு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாயசம் போல எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாயசம்னாலே ரொம்ப இஷ்டம். அதனால் நீங்களும் அப்பப்போ செஞ்சு அதிக நேரம் ஆகாது, 1/2 மணிக்கூர் ஆகும். எல்லா சாதனம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எல்லாருடைய வீட்லையும் இருக்காது. ஆனால் இப்போ பொதுவாக எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதனால் நான் இங்கே குயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மயமாக சாதனை எடுத்து வச்சிருக்கேன். அண்டிப்பருப்பு கொஞ்சம் மயமாக வச்சுருக்கேன். நம்ம இடத்துல ஒரு 5 அண்டிப்பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போதும். பிள்ளைகளுக்கு ஒரு 5-6 கப்பு பாயசம் உண்டாக்கி கொடுக்குறது போதும் தாராளம். இது இப்போ உண்டாக்கும்போது நம்ம கொஞ்சம் மயமாக எத்தோம். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் போல இருக்கும், ஆனால் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். சரியா? நம்ம வச்சு கொடுப்போம். வாருங்க போவோம். வாருங்க. நான் அடுப்பை பற்ற வச்சேன். வெள்ளம் சூடு தண்ணியை விட்டால் சீக்கிரம் தலைச்சும். நான் அதனால் கெட்டில் சூடாக்கி தண்ணி வச்சுருக்கேன். எடுத்து உங்களுக்கு ஒழிச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு எடுப்போம். அதனால தான் கெட்டில் தண்ணி சூடாக்கி வச்சுருந்தேன். சரியா? சவரி போட்டால் சீக்கிரம் அது வெந்துக்கிட்டோம். அதுக்கு வேண்டி நீங்களும் நான் இன்னும் சவரிசி போடுவேன். தண்ணி நல்ல சூடு தண்ணியாக இருந்து அதனால் சவரிசியை போடுவேன். சரியா? அரிசி நல்லா வெந்துருச்சு. மீனுக்கு கண்ணு மாதிரி ஆச்சு. பார்த்துலாம் சவரிசி நல்லா வெந்துருச்சு. இது நமக்கு அதில் சேரக்கூடிய இதை போடும். அப்படியும் சேமியா போடுதேன். சேமியா நான் வறுத்து வச்சுருந்தேன். நெய்யில் சேமியா போட்டு ஒன்று இலக்கி கொடுப்போம். நல்ல வண்ணம் ஒன்று இலக்கி கொடுப்போம். நல்ல வண்ணம் இலக்கி கொடுப்போம். ஏலக்காய் தள்ளி வச்சுருந்தேன், அதை போடுவேன். பட்டை கழுவி வச்சுருந்தேன், அதை போடுவேன். ஒரு இதெல்லாம் போடுறேன். இந்த கிராம்பு போடுவேன். நல்ல ஒன்று இலக்கி கொடுப்போம். கொஞ்சம் ஒன்று நல்ல சேமியா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பால் ஒழிச்சு கொடுப்போம். சர்க்கரை நான் லாஸ்ட்டில் தான் போடுவேன். கூடுதல் சர்க்கரை போட மாட்டேன். மீடியம் சைஸுக்கு தான் போடுவேன். ஏன்னா வயசானவங்களுக்கும் ஒருபாடு சர்க்கரை போட்டு நம்ம இது பண்ணண்டோம். அதனால் அளவுக்கு போடுவோம். சேமியா வெந்துடுச்சு. ஒன்று 3/4 பாகத்து வெந்து நான் இனி சர்க்கரையை போட்டு கொடுக்கேன். பஞ்சாரை, சீனி போட்டு கொடுக்கேன். சரியா? நான் கொஞ்சம் தான் போட்டேன். தேவை இருந்தால் போட்டுக்கிடல. ஒன்று நல்ல இலக்கி கொடுப்போம். சேமியா பாயசம் ரெடி ஆகி வருது. அதிக நேரம் ஆகாது. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்படி வறுத்து வச்சுருந்தாங்க. ஒரு கைக்கு இந்த சேமியா எடுத்தாலே ஒரு வீட்டுக்கு ஒரு 5-6 பேர் உண்டாக்கி குடிச்சக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூடுதல் எடுத்தேன். அது இவ்வளோ வைக்கிறேன். ஒரு கையளவு தான் சவரிசி எடுத்தேன். ஒரு கையளவு தான் அந்த சேமியா எடுத்தேன். நம்ம அது கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுப்போம். நம்ம அந்த ஏலக்காயும் கிராம்பும் பட்டை எல்லாம் போட்டு கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் நல்ல மணமாக வரும். நல்ல மணமாக இருக்கும். நம்ம மணத்துக்கு வாங்கிதான் அது மாத்திரம் இல்லை. இந்த பாயசம் எல்லாம் குடிக்கும்போது நம்ம 2 ஏலக்காய் கூடுதல், ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டால் கேஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கானாலும் செரிமானம் பெட்டுன்னு திகரிக்கும். பார்த்தீங்களா? நல்ல சவ்வரிசி நல்ல மீன் கண்ணு மாதிரி ஆகும். அப்போ தான் இப்போ பாயசம் சேமியா பாயசம் நல்ல கொழுப்பாக இருக்கும். நல்ல திக்காக சேமியா வருது. நம்ம இந்த பாலை ஒழிச்சு கொடுப்போம். தேங்காய் பால் ஒழிச்சு குடிக்க. தேங்காய் பால் லாஸ்ட்டில் ஒழிச்சு கொடுத்தா மாதிரி. சரியா? ஒன்று நல்லா இலக்கி வைப்போம். நம்மளை சேமியா பாயசம் ரெடியாகி வருது. இனி இதில் நம்ம அண்டிப்பருப்பும் முந்திரியும் வறுத்து ஒழிச்சு கொடுக்கணும். நம்மளை சேமியா பாயசம் ரெடி. பார்த்தீங்களா? ஒரு வீட்டில் நம்ம இப்போது 10 பேர் உண்டனால இது கொடுக்க தாராளம் தெரியும். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். இப்போ நம்ம பிள்ளையா வரும்போது பாயசத்துக்கு போதுமான இனிப்பு இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எனக்கு போதுமான இனிப்பு இருக்குது. உங்களுக்கு உங்கள் தேவைக்குள்ள இனிப்பு போட்டுக்கிறேன். சரியா?
நான் எங்களுக்கு தேவையான அளவு போட்டேன். நம்ம பாத்திரம் வச்சு அண்டிப்பருப்பும் முந்திரியும் வறுத்து பொண்ணு வச்சுருக்கோம் பாயசத்துக்கு. நான் இவ்வளவு பட்டர் போட்டிருக்கேன், நெய் இல்லை அதனால் பட்டர். சரியா, நம்ம பட்டர் ஒன்று இதாகிடுச்சு. நம்ம இந்த அண்டிப்பருப்பு பூ போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து வெறும் கூட இந்த கிஸ்மிஸ் போட்டுக்கிடுவோம். ஒன்று நல்ல மூத்து வந்த உடனே எடுத்து பாயசத்தில் இப்படி நம்ம கலக்கி எடுத்து ஒழிச்சு வச்சோடு குடித்தோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுண்ணே. செஞ்சு கொடுத்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். சரி, இதை ஒழிச்சு குடிக்க. சரி, நம்மளுக்கு சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நீங்களும் கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி தரேன், குடிக்க வாரிகளா எல்லோரும். நான் பாயசம் குடிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தே இல்லையா, இதை மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் குடிச்சு கொண்டு டேஸ்ட்டு பார்த்தோன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணேன்னா எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சரியா, நல்ல ருசி உண்டு. நம்ம சொந்தமாக வீட்டில் செஞ்சு கொடுக்கணும், எந்த ஒரு கெமிக்கலும் சேரலை, ஒன்றும் சேரலை. நம்ம சொந்தமாட்டே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்மளை ஒன்று ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஒன்று செய்யுங்க. கூடுதல் பைசா இதாகாது. நம்ம கொஞ்சம் ஒரு பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுருந்தாலே ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு 4-5 தடவை பாயசம் வச்சா கற்று சேமியா பாயசம். சரியா, சரி, நான் என்ன குடிக்க நல்ல டேஸ்ட் உண்டு.